Good morning students. இன்னைக்கு +1 Physics Unit 8 Heat and Thermodynamicsல isothermal process பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ isothermal means iso means constant. ஸோ thermal temperature. ஸோ இந்த ப்ராசஸில் வந்து டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகும். அதான் சிம்பிளாக வந்து isothermal ப்ராசஸ்ன்றாங்க. ஸோ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் ஒரு ஐடியல் கேஸை இந்த மாதிரி அந்த சிலிண்டர் பிஸ்டன் அரேஞ்ச்மெண்ட்டில் வச்சிங்கன்னா அதில் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும், அதே மாதிரி எப்படி கம்ப்ரஸ் ஆகும், அதை பற்றி டீல் பண்ணுறது அந்த டாபிக். ஸோ we know well for an ideal gas that gas equation is PV is equal to mu RT. So P represents pressure, V volume, and right side வந்து அந்த mu represents the mole of the gas, and Rன்றது அந்த gas constant, Tன்றது temperature. ஸோ இந்த ப்ராசஸில் வந்து we are considering temperature is also constant. ஸோ ரைட் சைடில் இருக்கிற 3 டைம் ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட். ஸோ சிம்பிளி we can write as constant. PV is equal to constant. ஏன்னா அதில் மியூன்றது கான்ஸ்டன்ட் தான், ஆரும் கான்ஸ்டன்ட். அடுத்து டெம்பரேச்சர் நம்ம என்ன பண்ணுறோம், கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ண போகிறோம் அந்த ப்ராசஸில். ஸோ ரைட் சைடில் எல்லாமே வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறனால next stepல simply we can write it as PV is equal to constant. ஸோ எக்ஸ்பேன்ஷனில் இதில் ரெண்டு பார்ட்டுக்கு ஒன்று வந்து எக்ஸ்பேன்ஷன், ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷன், அடுத்த ஒன்று ஐசோதெர்மல் கம்ப்ரஷன். ஸோ ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷன் அடுத்து கம்ப்ரஷன். இன் எக்ஸ்பேன்ஷன் we are supplying energy from external source at the bottom of that cylinder. அப்போ என்ன வந்து இனிஷியல் ஸ்டேஜில் அடுத்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு அந்த பிஸ்டன் ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகுது, ஷிஃப்ட் ஆகுது, பிகாஸ் இட்ஸ் அ குவாசி ஸ்டாட்டிக் ப்ராசஸ். ஸோ நம்ம எப்படி இமேஜின் பண்ணலாம்னா, இங்கே இந்த ப்ரெஷர் வந்து P1 V1லேருந்து P2 V2க்கு ப்ரெஷர் அண்ட் வால்யூம் மாறுதுன்னு எடுத்துக்கலாம். இல்லை ஜென்ரலாக எப்படி இமேஜின் பண்ணலான்னா, ப்ரெஷர் இனிஷியல்லேருந்து ப்ரெஷர் ஃபைனலுக்கும், அதே மாதிரி வால்யூம் வந்து இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு மாறதாகவும் இமேஜின் பண்ணிக்கலாம். இது ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷன். இங்கே என்ன நடக்குதுன்னா, கம்ப்ரஸ் பண்ணுறப்ப மேலேருந்து நம்ம எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுத்து கம்ப்ரஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, அங்கேயும் வந்து ப்ரெஷர்லேயும் வால்யூம்லேயும் சேஞ்ச் நடக்குது. ஸோ அது எந்த மாதிரி சேஞ்சுன்றது தான் இந்த கிராஃப்லேயும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இது நம்ம இந்த எக்ஸ்பேன்ஷனில் வந்து பாட்டமில் எக்ஸ்டர்னல் எனர்ஜி சப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, அந்த இனிஷியலாக வந்து டிஃபால்ட்டாக ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும், அது ப்ரெஷர் இனிஷியல் PI. அதே மாதிரி வால்யூமுக்கும் ஒரு இனிஷியல் ஸ்டேட் இருந்திருக்கும், அது VI. ஸோ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த PV டயக்ராம் ஆர் இந்த கிராஃப் which is plotted between P and V is given here. இதில் பாயிண்ட் ஏதானது இனிஷியல் ஸ்டேட், இதில் ப்ரெஷர் I, அடுத்து வால்யூம் I, இது அது ரெண்டுமே வந்து அது இனிஷியல் ஸ்டேட். ஸோ நம்ம எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த பிஸ்டன் வந்து கொஞ்சமாக மேலே மூவ் ஆகுது. ஏன்னா உள்ள கேஸ் வந்து ஐடியல் கேஸ் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் சைமல்டேனியஸ்லி ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த கிராஃபில் பாருங்கள், அந்த பாயிண்ட் ஏ வந்து இனிஷியல் ஸ்டேட். ஸோ அப்போ கிராஜுவலாக வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இந்த ஏக்கு நேராக கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா அந்த VI மார்க் பண்ணியிருக்காங்களா, ஸோ அது வால்யூம் இனிஷியல். அடுத்து பாயிண்ட் பி நோக்கி அந்த கர்வ் மூவ் ஆகுது. ஸோ இங்கே வந்து VF மீன் பண்ணுறது ஃபைனல் வால்யூம். ஸோ வால்யூம் என்ன ஆகுதுன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. அதே டைமில் இந்த ஏக்கு நேராக உள்ளது ப்ரெஷர் இனிஷியல் ப்ரெஷர், அதே இது பிக்கு நேராக வர்றதுனது ஃபைனல் ப்ரெஷர். ஸோ ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகுது, ஏன்னா கேஸ் வந்து அந்த எக்ஸ்டர்னல் எனர்ஜி எடுத்துகிட்டு கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகுது, அதனால் அந்த பிஸ்டனும் மேலே மூவ் ஆகுது. ஸோ கொஞ்சம் ஒர்க் டன் நடந்திருக்கு இதில். ஸோ செகண்ட் ஒன் இஸ் கம்ப்ரஷன். ஸோ நம்ம டாப்லேருந்து we are compressing, we are giving some external force, we are applying some energy. அப்போ என்னாங்கன்னா அந்த பிஸ்டன் வந்து மேலேருந்து கீழே மூவ் ஆகும். ஸோ ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறப்போ வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகணும்.
ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா பாட்டமில் வந்து ஒரு தெர்மல் கான்டாக்ட் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இன்க்ரீஸ் ஆகிற டெம்பரேச்சரை வந்து அப்படியே வெளியே ரேடியேட் பண்ண வச்சிடறாங்க, எமிட் பண்ண வச்சிடறாங்க அப்படியே. ஸோ டெம்பரேச்சர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இங்கே ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப டெம்பரேச்சர் கூடினாலும் அது அப்படியே எமிட் ஆகிடுது. ஸோ ரெண்டு ப்ராசஸ்லுமே வந்து என்ன ஆகுதுன்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக ரெண்டு பார்ட்லேயுமே வந்து அது எக்ஸ்பேன்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷனில் டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான கிராஃப் பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த இனிஷியல் ஃபைனல் ஸ்டேட்டை பார்த்திங்கன்னா தான் அந்த வேரியேஷன் புரியும். ஸோ இங்கே வந்து என்ன ஆகுது, பாயிண்ட் பி தான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ பாயிண்ட் பியில் தான் என்னது ப்ரெஷர் இனிஷியல், அடுத்து வால்யூம் இனிஷியல் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து பாயிண்ட் ஏ நோக்கி மூவ் ஆகுது. அங்கே ப்ரெஷர் ஃபைனல் அண்டு வால்யூம் ஃபைனல் பிஎஃப் கமா விஎஃப் இசஃபிக்ஸ் எஃப். ஸோ இங்கே வால்யூம் பார்த்திங்கன்னா பிக்கு நேராக பார்க்குறப்ப வால்யூம் இனிஷியல், அடுத்து டுவர்ட்ஸ் ஏ மூவ் ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னா வால்யூம் ஃபைனல். ஸோ வால்யூம் வந்து என்ன ஆகுது இங்கே டிக்ரீஸ் ஆகுது. ஆனால் சைமல்டேனியஸ்லி ப்ரெஷர் என்ன ஆகுது, பிக்கு நேராக லைன் போட்டுருக்குது ப்ரெஷர் இனிஷியல், அடுத்து ஏக்கு பாயிண்ட் ஏக்கு நேராக வருது தான் ப்ரெஷர் ஃபைனல். ஸோ ப்ரெஷர் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது. ரெண்டு கிராஃப்மே வந்து ஹைப்பர்போலா தான். பட் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அடுத்து ஃபைனல் பாயிண்ட் வந்து பிளேஸ் மாறி வரும். அந்த இனிஷியல் ப்ரெஷர் இனிஷியல் அடுத்து வால்யூம் இனிஷியல் ரெண்டு பாயிண்ட்டுமே வந்து பிளேஸ் மாதிரி இருக்கும். ப்ரெஷர் இனிஷியல், வால்யூம் இனிஷியல் அண்டு ப்ரெஷர் ஃபைனல் அண்ட் வால்யூம் ஃபைனல். இந்த ஏ டு பி இங்கே வந்து பி டு ஏ, எக்ஸ்பேன்ஷனில் வந்து ஏ டு பி மூவ் ஆகுது, கம்ப்ரஷனில் வந்து பி டு ஏ மூவ் ஆகுது. ஸோ இதில் டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது என்ன ஆகுதுன்னா இன்டர்னல் எனர்ஜி வந்து இதில் சேஞ்ச் ஆகாது, இட் பிகம்ஸ் ஜீரோ. அதில் வேரியேஷன் இருக்காது. இன்டர்னல் எனர்ஜி நம்ம சப்ளை கொடுக்க போகிறதில்ல, ஏன்னா டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுனால இட் பிகம்ஸ் ஜீரோ. ஸோ ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஈக்குவேஷன் படி Q is equal to du plus W, du becomes 0. ஸோ Q is equal to simply W. நம்ம கொடுக்குற எனர்ஜி அப்படியே ஒர்க்டனாக மாறுது, அந்த பிஸ்டன் எக்ஸ்பேண்ட் ஆகுது இல்லையா, அதில் ஒர்க் டன் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஒர்க் டன் இன் ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஸோ ஆல்ரெடி போன டாப்பிக்கில் பார்த்தோம், மேயர்ஸ் ரிலேஷன்லேயே ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு dV. இங்கே என்னென்னா அந்த வால்யூம் வந்து இனிஷியல் வந்து ஃபைனலுக்கு சேஞ்ச் ஆகுதுல டூரிங் எக்ஸ்பேன்ஷன், அதை பேஸ் பண்ணி அந்த டெரிவேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்டெக்ரல் PdV வித் லிமிட்ஸ் VI to VF ஃபார் ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷன். நெக்ஸ்ட் வந்து அந்த ஐடியல் கேஸுக்கு அந்த கேஸ் ஈக்குவேஷன் எழுதுகிறாங்க. PV is equal to μRT and P can be write in terms of V, that is μRT by V. ஸோ இந்த μRT BV என்ன பண்ணுறாங்கன்னா ஈக்குவேஷன் 1ல் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ரெஷர் பீக்கு பதிலாக μRT by V இன்ட்டு dV. இதில் μRT மூணு டைம் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ we can write it before integral. ஸோ μRT integral VI to VF dV by V. இன்டெக்ரேஷனில் ஒரு ஃபார்முலா இருக்குது, 1/x dx ஆர் dx by xன்றது log x. ஸோ அந்த dV by V என்ன பண்ணலாம் நம்ம, we can apply the integration formula log V with limits VI to VF. ஸோ இன்டெக்ரேஷன்லேயே அதே மாதிரி லிமிட் அப்ளை பண்ணுறத பற்றி பார்த்துருப்பீங்க. f of x limits a to b is equal to f of b minus f of a ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி we can write it as log v suffix f minus log v suffix I. ஸோ μRT இன்ட்டு அந்த லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறோம், log vf minus log vi. நம்ம ஆல்ரெடி லாக்லேயே படிச்சிருப்போம், log m minus log n is equal to log m by n ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், we can write it as μRT into log vf by vi. இதுதான் ஐசோதெர்மல் ப்ராசஸ் நடக்கிற ஒர்க் டனுக்கான எக்ஸ்பிரஷன். ஸோ ஒர்க் டன் W is equal to μRT into log vf by v suffix I. ஸோ இதில் vfன்றது அந்த ஃபைனல் வால்யூம், விஐன்றது இனிஷியல் வால்யூம். ஸோ ஐசோதெர்மல் எக்ஸ்பேன்ஷன் என்ன ஆகுதுன்னா இனிஷியல் வால்யூமை விட ஃபைனல் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ VF by V is greater than 1. So that log of that term should be greater than 0 and work done should be positive. ஆனால் கம்ப்ரெஷனில் இனிஷியல் வால்யூமை விட ஃபைனல் வால்யூம் கம்மியாக இருக்கும்.
So Vf by V is less than 1 and log of that term is less than 0 and work done is negative. ஸோ நம்ம அந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா பிவி டயக்ராம் கீழே வர அந்த ஷேர் பண்ண ஏரியா தான் அது ஒர்க் டன்னை மீன் பண்ணுது. ஸோ இது ஐசோதெர்மல் கம்ப்ரஷனுக்கான எக்ஸ்பேன்ஷனுக்கான ஒர்க் டன் அந்த கிராஃப். திஸ் ஒன் இஸ் ஐசோதெர்மல் கம்ப்ரஷனுக்கான கிராஃப். Thank you.